அண்ணி யாரு? சீக்கிரம் வர சொல்லுங்க, நாழியா இருக்கு. அண்ணி வந்துட்டாங்க. வாழ்த்துக்கள் மலர்விழி. சாரி, வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிராஃபிக் ஜாம். பரவாயில்ல, நீ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பூஜை ஆரம்பிக்கலாம். ஓம் கணானான்வா கணபதிகும் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்தவம் ஜேஷ்டராஜ்யம் மனோன்மனஸ்பதாம் மகாகணபதயே நமः. ஓம் சுதாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் கபிலாய நமः. बालचंद्राय नमः. ज्ञानाय नमः. वक्रतुंडाय नमः. सर्वभूताय नमः. महागणपतये नमो नमः. महागणपतये नमः. पुष्पांजलिं समर्पयामि. ओम शब्दश्यामि सर्वं सर्वं जयति. ओम शांतं गुणोमें चक्रं मनोहरम् आज्ञेयं सर्वदेवानां रूपोऽयं प्रतिष्ठदा रूपं समर्पयामि. அம்மா வந்து விளக்கேத்துங்கம்மா. அண்ணி வந்து விளக்கேத்துங்க. ஐயோ இல்ல, அத்தை ஏத்துட்டோம். இல்ல நீ, நான் விருப்பப்பட்டேன். நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஏத்தணும். மணி வா. அண்ணி வாங்க. இந்தாங்கோ. மலர் வாங்க, வந்து ஏத்துங்க. இல்ல பரவாயில்ல, வாங்க ஏத்துங்க. அங்க ஏத்துங்க. அம்மா வந்து திரையை திறங்குமா. அண்ணி வாங்க. இல்ல, அத்தையும் அப்பாவையும் திறக்க சொல்லுங்க. அண்ணி போங்க. நீ வாங்க. நீ அத்தை போங்க. அத்தை வாங்க. வாங்கப்பா. மலர் அப்பாவை கூட்டிட்டு வா. போங்கப்பா. திறந்து வைங்க அத்தை. प्रसादम् ऐश्वर्याणां दीर्घायुष्मान् भव, दीर्घसुमङ्गली भव.
சதமானம் பவதி சதாயு பிரதீந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி நந்தாண்ணம் வசும் பகவத் பிரலாபம் சதயம் வச்சரம் தீர்க்கமாயு. பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ. பெரியவா கிழக்க பார்த்து நின்னுக்குங்கோ. இந்தாங்க ஐயா புஷ்பத்தை போடுங்க அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. Congratulations. Thank you. Congratulations. Thank you, sir. வரேன். Thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். வாழ்த்துக்கள் சார். Congratulations. Thank you. Thank you. ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்ல. ஏங்க அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இன்னைக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க போலாம். எதுக்கு அவசரப்படுற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்ன மணி? என்னக்கா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன அழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆபீஸ்க்கு வந்ததும் இல்லாம குத்துவிளக்கு ஏத்தி வச்சு சப்போர்ட் பண்றியா? என்ன பேசுற நீ? கோகுலம்னா அழிக்கணும்னு நினைக்கிறாரா? என்ன முட்டாள்தானோ இது? நான் ஒண்ணு முட்டாள்தனமா பேசலக்கா. என்னோட வீட்டுல நடக்கிற பிரச்சனையும் ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனையும் உனக்கு என்ன தெரியும்? மணிமேகலை, நீ அவங்கள ஆரம்பத்துல இருந்தே புரிஞ்சுக்கல. அதனாலதான் அவங்கள உனக்கு பிடிக்காமலே போயிடுச்சு. அதோட விளைவுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இங்க வந்து நிக்குது. முதல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்க கத்துக்கோ. அப்பதான் பிரச்சனை இல்லாம வாழ முடியும். அப்போ தவறெல்லாம் ஏன் மேலன்னு சொல்றியா? யார் மேல தப்பு யார் மேல சரின்னு நான் தீர்ப்பு சொல்ல வரல. அது பேசுறதுக்கான இடமும் இது இல்ல. அதான்க்கா, உனக்கு என்ன பத்தி எந்த அக்கறையும் இல்ல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்க. மணிமேகலை, அப்படிலாம் நினைக்காத. அப்படிதான் நினைக்க தோணுது. இல்லன்னா ஆபீஸ் ஃபங்க்ஷனுக்கு வர விஷயத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பல்ல. உன்கிட்ட சொல்லாததுனால உன் மேல அக்கறை இல்லன்னு ஆயிடுமா? நீ கூட தான் கோகுல ஆபீஸை விட்டு அனுப்புனதே என்கிட்ட சொல்லவே இல்ல. வீட்ல நடக்கிற பிரச்சனை, ஒரே வீட்டுக்குள்ள தனித்தனியா வாழ்ற விஷயம், இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையேமா. அதுக்காக உனக்கு என் மேல பாசம் இல்லன்னு ஆயிடுமா? கோகுல் வந்து என்ன மதிச்சு புதுசா ஆபீஸ் ஓபன் பண்ண போற விஷயத்த சொல்லி என்ன கண்டிப்பா வரணும்னு சொன்னா. அதுக்காக தான் நான் வந்தேன். சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நான் வராம இருக்க முடியும்? ஆபீஸ் ஓபன் பண்றேன்னு கூப்பிட வந்தவன் என்ன பத்தி இல்லாத போல உன்கிட்ட சொல்லிருப்பான்ல. ஹே, உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட அவன் தப்பா சொல்லல. இது ஒண்ணு போதுமே நீ அவங்க எல்லாரையுமே தப்பா நினைக்கிறதுக்கு. அப்படின்னா நாங்க அந்த வீட்டுல தனித்தனியா இருக்கிறதும் ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனையும் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சதுனால அவங்கதான் சொல்லிருப்பாங்க. நீ நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் மணிமேகலை? அக்கா, சுத்தி வளைச்சு பேசாத. அவங்க சொல்லாம உனக்கு யார் சொன்னா? முதல்ல அத சொல்லு. சித்தி தான் சொன்னாங்க. உன் வீட்ல தானே இருக்காங்க. அவங்க தான் கால் பண்ணி அங்க நடக்கிறது எல்லாத்தையும் சொன்னாங்க. சித்தி சொல்லி கேள்விப்பட்டல. அப்புறம் எப்படிக்கா உனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு மனசு வந்துச்சு? கோகுல் ஆபீஸ் ஓபன் பண்ணது எங்களை அழிக்கதான். அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. சித்தி சொல்லி கேள்விப்பட்டல. அப்புறம் எப்படிக்கா உனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு மனசு வந்துச்சு? கோகுல் ஆபீஸ் ஓபன் பண்ணது எங்களை அழிக்கதான். அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. என்ன கட்டாயப்படுத்தி வர வச்சு உன்னை விளக்கேத்த வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டான்ல. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடி. கோகுல் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல, பக்கா ஜென்டில்மேன். அத நீயும் ஒரு நாள் புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வரும். சுத்தி வளைச்சு நீ சொல்ல வரத சொல்லாம சொல்றல, ஏன் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற? மணிமேகலை, வந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம். இத தனியா ஒரு நாள் பேசிக்கலாம். நீங்க எல்லாருமே
அமைதியா சந்தோஷமா நிம்மதியா வாழணும். அத பார்க்க தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு எதிர்மாறா நடக்குதுன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, இங்க நம்ம தனியா நின்னு பேசினா பாக்குறவங்க ஒரு மாதிரியா நினைப்பாங்க. கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க பேசினா தப்பா நினைப்பாங்களா? அக்கா, நீ ரொம்ப மாறிட்டக்கா. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். ஆனா நீங்க எல்லாருமே மாறணும். பணம் காசு இருக்கே, பந்த பாசத்தை ஓட்டோன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் புரிய வைக்க முடியாது மணிமேகலை. விட்டு கொடுத்து போறதுதான் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அது போலித்தனமான வாழ்க்கை தான். இங்க பல பேர் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் மாத்தி வாழ்ந்து பார்த்தா சந்தோஷம், நிம்மதி இது எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கும். அத புரிஞ்சுக்கிட்டு நடந்தா என்னைக்குமே நல்லது. நீ புரிஞ்சுக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். யாழ்னி, இப்பதான் வரீங்களா? நான் அப்பவே வந்தேன். அப்பவே வந்தீங்களா? நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியா? ஆனா நீங்க அப்பாவோட தீவிரமா சண்டை போட்டுட்டு இருந்த. சரி, நம்ம போயிட்டு அப்புறமா வரலான்னு நான் திரும்பி போயிட்டேன். யாழ்னி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னை பற்றி நீ அவங்ககிட்ட பெருமையாக பேசினதை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஏதோ வர வாங்கி வந்திருக்கேன் நீ என் மனைவியா கிடைக்கிறதுக்கு. நான் தான் வர வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வாங்கிட்டு வந்த வரேன்னு சொன்னா தான் அது சரியா இருக்கும். ஏன்னா என்னதான் நீ என்கிட்ட கொஞ்சம் முரண்பாடாக பேசினாலும் கூட மற்றவங்க முன்னாடி என்னை விட்டு கொடுக்காம பேசுகிற பத்தியா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீ என்கிட்ட பல நேரங்களில் சீரியஸாக பேசுகிறதும் வீட்டில் அவங்ககிட்ட வேறு மாதிரி பேசுகிறதும் கொஞ்சம் யதார்த்தமாக இல்லைல்ல? நான் உண்மையை தானே பேசினேன். ஓ, ஓப்பனாக சொல்ல போனால் உன் கேரக்டர் அப்பப்போ கொஞ்சம் முரண்பாடாக இருக்கு. ஏன்? இன்னும் கொஞ்சம் நான் உன்கிட்ட ஓப்பனாக பேசுவா. இப்போ உன் மனசுக்குள்ளே என்னை பற்றி ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட நீ என்கிட்ட கேட்கலாம். என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்க அப்படி எதையும் உங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இல்ல, இந்த உலகத்துல நாம 2 பேர் மட்டும் இல்ல, 3ஆவது ஒரு ஆள் இருப்பாங்கல்ல. ஆனா நம்ம தாம்பத்திய வாழ்க்கையில நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். ஆனா 3ஆவதா ஒருத்தர் அப்படி கிராஸ் பண்ணி போக கூடாதுன்னு சொல்ல முடியாது. கிராஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லல, நம்ம வாழ்க்கையில கிராஸ் பண்ண கூடாதுன்னு தான் சொல்றேன். நான் தெளிவா சொல்லவா? உங்ககிட்ட ஏதாவது குறை இருந்து அது எனக்கு தெரிஞ்சாலும் நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்து சண்டை போடுவேன். ஆனா அது ஊருக்கு தெரியக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எங்க அப்பா அம்மாவே அந்த ஊர் லிஸ்ட்ல தான் வச்சிருக்கேன். இப்ப என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்பலாம் யோசிக்காதீங்க மாமா. இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி கூட நான் தானே போடுறேன், அம்மாவை போட சொல்றது இல்லையா? ஹலோ சார். Congratulations. Thank you, sir. All the best. Thank you very much, sir.
யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நாங்களே நேரில் வந்துட்டோம். சாரி சார், இருந்த டென்ஷன்ல உங்களை இன்வைட் பண்ண மறந்துட்டேன். பரவாயில்ல சார், இதில் என்ன இருக்கு? நேத்து காலையில போன்ல நம்ம கிட்ட இருந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண ஜேஎம் ட்ரேடர்ஸ் இவ்வளோ நாள் நம்ம கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம நிக்கிறது கூட தெரியாம போறாங்க பாத்தீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ நிக்கிறாரு எங்க தம்பி கோகுல் தான். கோகுல், உங்களோட சின்சியாரிட்டி, உங்களோட நேர்மை, உங்களோட டேலண்ட் இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நானே நேரில் வந்து எங்கள் கம்பெனி ஆர்டர்ஸ் எல்லாம் கோகுல் கொடுக்கறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். தேன்மொழி விளக்கேற்றி வச்ச நேரம் ரொம்ப நல்ல நேரம். பாரு, முதல் ஆர்டரே பெரிய ஆர்டரா வந்திருக்கு. சந்தோஷமா இருக்கு. சார், இந்த ஆர்டர் எனக்கு வேண்டாம். ஏன்? கோகுல், ஏன்பா நம்ம கம்பெனிக்கு வந்த முதல் ஆர்டரா வேண்டாங்கிற? ஆமாங்க, முதல்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதையே வேண்டான்னு சொல்றீங்க? எல்லாமே கைவிட்டு போயிடுங்க ப்ளீஸ், வாங்கிக்கோங்க. இல்ல சார், ஏன் சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மாமா, கொஞ்சம் சொன்னா கேளுங்க மாமா. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்ப்பா. சார், உங்க ஆர்டரை நாங்கள் ஏத்துக்கிறோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. அந்த செக்கை கொடுங்க. வாங்கிங்க மாப்பிள்ள. எனக்கு ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இல்ல வேண்டாம் மாமா. இதில் ஒன்றும் தப்பு இல்லையேங்க. இல்ல சார், எனக்கு இந்த ஆர்டர் வேண்டாம். வாங்கிக்கங்க. இல்ல சார், வேண்டாம். மாப்பிள்ள, நான் சொல்றேன், வாங்கிக்கங்க. ஏமா நீ சொல்ல மாட்டியா? ஏமா நீ தான் சொல்ல மாட்டியா? கோகுல், தேடி வந்த மகாலட்சுமி வேண்டாம் சொல்லாத, வாங்கிக்கடா. கோகுல், வாங்கிக்கோங்க. ஆட வாங்கிக்கங்க மாப்பிள்ள, வாங்கிக்கங்க. நான் சொல்றேன், நீங்க வாங்கிக்க மாப்பிள்ள. வாங்க. வாங்கடா கோகுல், வாங்க, யோசிக்காத. தம்பி, மனசை போட்டு குழப்பிக்காதப்பா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். யாருக்கு? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காலை எந்திரிச்சோட காப்பி, அப்புறம் தோசை, அப்புறம் மதியானம் சோறு, திரும்பவும் காப்பி. என்னங்க பண்ண சொல்றீங்க? வீட்ல 2 ஆம்பளைங்க இருக்கீங்க, உங்களாலே ஒண்ணும் பண்ண முடியல, என்ன கோச்சுக்கிறீங்க? ஏய், ஏன் சித்தப்பா எல்லாரும் இப்படி கடந்து கத்திட்டு கிடக்குறிய? யாழினி இப்பதான் அடுப்பாங்கிற பக்கம் போய்கிட்டு இருக்கா. நாம எதுவா இருந்தாலும் கதவெல்லாம் மூடிட்டு ரகசியமா தான் பேசணும். இப்ப நீங்க எது சொல்றதா இருந்தாலும் எல்லாரும் மெதுவாவே சொல்லுங்க. என்ன கதை மூடிட்டா நினைச்சு நடந்துருமா? கதவை திறந்து வைமா. ஐயோ, திறந்து வச்சோம்னா பிரச்சனை தான் வரும். கதவை மூடி வச்சுட்டே பேசுங்க. என்னத்த பேசுறது? எங்க அண்ணன் எமேமலையில போய் என்னமோ சித்து வேலையெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் பூன்னு ஊதி தெளிவுறான்னு பார்த்தா அவரே அரண்மனைகிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப முடிச்சுக்கிட்டு இருக்காரு. தம்பி, என்ன சாதாரணமா நினைச்சிடாதே. ஆமா, நான் பெரிய பெரிய வேலைலாம் பண்றவன். நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெரிய ஹாலிவுட் டைரக்டர் கூப்பிட்டு தமிழ்ல ஒரு சீல் பண்ண சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏன்பா எதையாவது பேசி எதுக்கு சித்தப்பாவை கோவப்படுத்துற? தம்பி, என்ன பார்த்து வேற யாராவது கோவப்பட்டு இருந்தா இங்க நடக்கிறதே வேற. ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டாரு. சித்தப்பா, எங்க அப்பா மத்த விஷயத்துல எல்லாம் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா தகடு மந்திரிக்கிறதுல கில்லாடி. அவர் ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு தகடு மந்திரிச்சு வச்சிட்டாருன்னு வச்சுக்கங்களேன்,
அந்த குடும்பம் 7 ஜென்மத்துக்கும் எந்திரிக்கவே முடியாது. அப்படி ஒரு பவர். என்னப்பா அண்ணே அப்படியாண்ணே? ஆமா தம்பி, அதெல்லாம் ரொம்ப பெரிய லெவல். இந்த அருள்மொழி விஷயத்தை அதை சின்ன லெவல்லே முடிச்சுடலான்னு நினைச்சேன். அண்ணா சின்ன லெவல்லாம் தாண்டிருச்சு, நீங்க பெரிய லெவல்லே முடிங்க. பண்றேன். உடனே என் வேலையை ஆரம்பிச்சிடுறேன், கவலைப்படாதே. இப்ப தொடங்கினா கூட 24 மணி நேரத்துல பெரிய தகடே ரெடி ஆயிடும். ஆமா. அதுக்கு கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க பண்ணுங்க. அப்படியா? உடனே பண்ணிடுறேன். இப்பதான் என்னுடைய வேலையை நீ பார்க்க போறேன். ஆரம்பிக்கிறேன், வேலையை நடத்துறேன். அதான் அன்னைக்கே சொன்னேன், ஆபீஸ் ஓபன் பண்ற ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம்னு. பாத்தீங்களா, கடைசில நாம தான் அசிங்கப்பட்டு நிக்கிறோம். துரோகி, நம்பிக்கை துரோகி. வரட்டே இன்னைக்கு அவன். இன்னையோட அனந்தம்பி ஊரை வைக்க முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இப்ப என்னதாம்மா அங்க பிரச்சனை? இன்னும் என்ன ஆகணும் சித்தி? ஆபீஸ் ஓபன் பண்ற ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டான். ஏமா, வீட்டுக்குள்ளதான் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, எதுக்காக நீங்க 2 பேரும் அந்த ஃபங்க்ஷன் போனீங்க? நிக்கிறாரே இந்த மனுஷன், தம்பி மேல அவ்வளவு பாசம். நான் நேத்துக்கு சொன்னப்போ நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா? JM Traders அவங்க ஆபீஸ் ஓபன் பண்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆன் தி ஸ்பாட் செக் கையில கொடுத்துட்டு போறாங்க. இதுக்கு என்ன சொல்வீங்க? அவன் இப்படி படவனா இருப்பானே நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு சதி வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம். இப்ப என்னதாம்மா அங்க பிரச்சனை? சித்தி, உங்களுக்கு சொன்னா புரியாது, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இங்க பாரு, நான் ஒன்னும் குழந்தை இல்லம்மா, எனக்கு எல்லாம் தெரியும், சொல்லு. நம்ம கம்பெனிக்கு இது வரைக்கும் JM கம்பெனி ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவரோட தம்பி அந்த மேனேஜர் கையில கால்ல விழுந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வாங்கிட்டாரு. இன்னைக்கு ஆபீஸ் ஓபன் பண்ற ஃபங்க்ஷனுக்கு JM கம்பெனி மேனேஜர் நேர்ல வந்து எங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கோகுல் கொடுத்து ஆன் தி ஸ்பாட் செக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு. இவ்ளோ விஷயம் நடந்துருச்சா? என்ன மட்டும் நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். அந்த JM DM ஏதோ கம்பெனி சொன்னியே, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி அவன் கொடுத்த செக்கை கிழிச்சு அவன் முகத்திலேயே விட்டெறிஞ்சு அனுப்பிச்சிருப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க சித்தி? எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோகுல் தான். அவன் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். முடிவு கட்டிதாங்க ஆகணும். இப்படியே விட்டு போயிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க, அடுத்தடுத்த கம்பெனி ஆர்டர்ஸ்லாம் அவங்க பறிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அமைதியா இருக்கான், அவனா இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்கான். பாக்கதான் சித்தி அப்படி, ஆனா பக்கா கிரிமினல். எங்க வாழ்க்கையும் பிசினஸையும் கெடுத்து நடுத்தெருக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அவன் நல்லா இருக்கணும், அவன் ஆபீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்ததும் வேற இல்லாம குத்து விளக்கு வேற ஏத்து வைக்கிறாங்க என் அக்கா தேன்மொழி. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தது எனக்கு அப்படி பொத்திக்கிட்டு வந்துச்சு. யாரு தேனா? அந்த லூசு சிரிக்கி அங்க எதுக்கு வந்தா? இந்த குடும்பமே உனக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, அவளுக்கு கொஞ்சமா தெரிய வேண்டாம்? அவளுக்கு எப்படி சித்தி தெரியும்? என்ன குற்றவாளி மாதிரி ஆக்கி அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு புத்திமதி வேற சொல்லிட்டு இருக்கா அக்கா. அடிப்பாவி, இந்த கொடுமையை நான் எங்கிட்டு போய் சொல்றது? தேன்மொழிக்கு ஏன் இப்படி புத்தி போய்கிட்டு இருக்கு? வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சுக்கிட்டு இருக்கா. 25 லட்சம் ரூபாய் ஆர்டர் என் கைவிட்டு போயிடுச்சு. இதுக்கு மேல என்ன பண்றது? எல்லாரும் எனக்கு எதிரா இருக்காங்களே. தேன்மொழி அக்காவுக்கு அப்படி நான் என்னதான் கெடுதல் பண்ண? ஃபங்க்ஷனுக்கு வர போறேன்னு ஏதாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாலா? அக்கா பாட்டுக்கு வந்து நின்னுட்டு இருக்கா. அந்த கோகுல் என்னமோ தேன்மொழி அக்கா தான் இந்த வீட்டுக்கு வந்து வாழ போற மாதிரி அண்ணி அப்படி கூப்பிட்டு உருகுறான். எல்லாம் வேஷம் மணிமேகலை. தேன்மொழியை கையில போட்டுக்கிட்டு உனக்கு எதிரா தூண்டி விட்டு அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டையை மூட்டி விட திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு இந்த குடும்பம். அது அந்த லூஸ் சிறுக்கிக்கு தெரியாம அவங்க கூட சுத்திக்கிட்டு திரிறாளே. இருக்கட்டும், நான் போய் அவளை பார்த்து சத்தம் போடுறேன், நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. எப்படி சித்தி பெருசா எடுத்துக்காம இருக்க முடியும்? நானும் நடுத்தரவு கோச்சுக்கிட்டு வந்துட்டோம்ல, என்ன ஏதுன்னு கேட்டு இங்க பின்னாடி வராம அங்கேயே நின்னுட்டு இருக்கா அக்கா. சரி விடு, கூகுள் பண்ண தப்புக்கு தேன்மொழி எதுக்கு திட்டுற? எனக்கு எதிராக பெத்த தாயும் தம்பியும் சதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கூகுள் வரட்டும், நானும் அவனான்னு முடிவு பண்ணுறேன். இங்க பாரு மணிமேகலை, இப்படிப்பட்டவங்கள முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே இருக்க விடக்கூடாது. சூதானமா நடந்துக்க. சித்தி சொல்றேன், அவ்வளவுதான்.
இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன். பாத்தியாமா, நர்த்தனனும் மணிமேகலையும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு யாருக்கிட்டயுமே சொல்லாம போயிட்டாங்கம்மா. உன் தங்கச்சியை குறை சொல்றேன்னு நினைக்காத. நர்த்தனன் கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அண்ணன் தம்பிக்கு ஆக விடாம பண்ணிட்டாமா. ஆபீஸ்ல இருந்து வீடு வரைக்கும் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நர்த்தனன் அவளோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காமா. இந்த குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கோமா. உன் முகத்துக்காக தாமா பாக்குறோம். இது வரைக்கும் நான் ஏதாவது குறை சொல்லியிருக்கேன்னா? மணிமேகலை திட்டினதுக்காக தான் கோகுல் ஆபீஸை விட்டே வெளியே வந்தான். இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல தனியா ஒரு ஆபீஸை ஓபன் பண்ணிட்டான். உன் தங்கச்சி நல்ல மனசோட இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இந்த ஃபங்க்ஷன்ல முன்னாடி நின்னு எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருக்கணும்ல. ஆனா உன் தங்கச்சிக்கு நல்ல மனசே இல்லம்மா.